நைட்டு டின்னருக்கு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட்டில் சொதப்பிடுச்சு. நான் டின்னருக்கு வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதால நாளைக்கு லஞ்சுக்கு தேவையான பேசிக் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்க போயிருந்தேன். இந்த காளான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோன்னே பார்த்தோன்னே 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரியாணி இல்லைனா கிரேவி வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காலையில் லஞ்ச் ரெடி பண்ணும்போது தான் பார்த்தேன் வீட்டில் முட்டை இல்லை. இப்போதைக்கு பக்கத்தில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். விலை ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஈவினிங் வெஜிடபிள் வாங்கிட்டு வரும்போது எப்போவும் வாங்குகிற ஹோல்சேல் கடையிலேயே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை உடனே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிட்டு. பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி 8:30 மணி ஆகும். வந்தோடனே டயர்டாக இருக்குன்னு அப்படியே வச்சுட்டு மற்ற வேலையை மட்டும் முடிச்சு வச்சுட்டு போயிடுவேன். காலையில் எடுத்து வச்சுக்கலான்னு நினப்பேன். பட் காலையில் இருக்கிற அவசரத்தில் என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை மட்டும் அந்த பேக்லேருந்து எடுத்து சமைச்சிட்டு அதை அப்படியே வச்சுருவேன். இதனாலேயே வெங்காயம்லாம் கொஞ்சம் வீணாக போயிருக்கு. அதனால் அப்போயிலேருந்து எது வாங்கிட்டு வந்தாலும் உடனே எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு வேலையே முடிஞ்சிடும். இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் ஈவினிங் காஃபியே எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை.